இந்த வீடியோ எங்கே எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது ராதாபுரத்தில் எடுத்தது தான். ராதாபுரத்தில் 10,00,000 ரூபாய் நிதியில் ஒரு ஜிம்மு ஒன்று கட்டித்தர போகிறேன்னு சொல்லி கட்டுனாங்க. இது மாநில நிதிக்குழுவிலிருந்து நிதி ஒதுக்கி கட்டப்பட்டுச்சு. 2022, 23 நிதியில் கட்டப்பட்டுருந்துச்சு இந்த ஜிம்மு. அது இன்றைக்கி ஓப்பன் பண்ணுவாங்க, நாளைக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா, கிட்டத்தட்ட 22, 23 உள்ள அந்த இது 25 முடிஞ்சு 26 பிறக்க போகுது. 2026 வருஷம் பிறக்க போகுது. கிட்டத்தட்ட 3, 4 வருஷம் ஆக போகுது. இன்னும் அதை திறக்கக்கூட இல்லை. ஆனால் நம்ம ஆளுங்க அதை திறந்த மாதிரியே கல்வெட்டே வச்சாச்சு. அதில் திறந்து வச்சது அதை சபாநாயகர் அப்பாவு அவர்கள். இதுக்கு நிதி ஒதுக்கி தலைமை தாங்கினது விஎஸ்ஆர் ஜெகதீஷ். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வாழ்த்துறை வேறு பண்ணியிருக்காங்க. அது யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் இளைய பெருமாள் அவங்க வாழ்த்துறை வழங்கியிருக்காங்க. இந்த மாதிரி கவுன்சிலர்ஸு எல்லோரும் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது திறப்பு விழாவுக்கு போர்டே வச்சுருக்காங்க. ஆனாலும் இந்த ஜிம்மு புதர் மண்டி ஒரு வயரிங் கூட பண்ணாமல் வாங்கி வச்சிருக்கிற அந்த ஜிம்மு பொருள் எல்லாமே இத்து ஒன்றுக்கலாமல் போச்சு. இது எதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரணும்? யாருடைய பணம்? 10,00,000 ரூபா பணத்தை நாசம் பண்ணுறதுக்காக இந்த திட்டம்?